நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்துருக்காங்க, விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஹாய் சார். ஹாய் சார். மை நேம் இஸ் சரவணன். ஹாய் சார். பிரகாஷ். பிரகாஷ், எப்படி இருந்தது சார் ப்ராஜெக்ட்? சார் நாங்கள் பார்த்தோம் சார், எல்லாமே பார்த்தோம். அப்பார்ட்மெண்ட்ஸ் விசிட் எல்லாமே பண்ணோம், மாடல் ஹவுசஸ் எல்லாமே பார்த்தோம், கேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அவங்கள டேரெக்டாக வந்தோம், நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்து காட்டினாங்க. சரி, மாடல் ஹவுஸ் பார்த்தோம், மாடல் ஹவுஸ் நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே வாஸ்து சாஸ்திரப்படி இருக்குது. எந்த ஒரு குறையுமே சொல்ற மாதிரி இல்லை. ப்ராப்பரா கிச்சன் எங்க இருக்கணும், எந்த ஃபேஸிங்ல இருக்கணும், மெயின் டோர் எந்த ஃபேஸிங்ல இருக்கணும், பெட்ரூம்ஸ் எங்க இருக்கணும், எல்லாமே இன்க்ளூடிங் டாய்லெட்ஸ், விண்டோஸ் எல்லாமே ப்ராப்பரா எல்லாமே பண்ணியிருந்தாங்க. மாடல் ஹவுஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து எப்படி வரப்போகுதுன்னு காட்டினாரு. ஸோ இந்த மாடலை வச்சு காட்டினாரு எப்படி வரப்போகுது, நம்ம அப்பார்ட்மெண்ட் எங்க இருக்கும், எந்த ஃபேஸிங்ல வரும், ஸோ அதை சுற்றி சரௌண்டிங்ல என்ன இருக்கு, பார்க் வருது, பிளே ஏரியாஸ் வருது, அதெல்லாமே காட்டினாரு. ஸோ அதெல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரூஃப் டாப் அம்யூனிட்டிஸ் சொல்லியிருந்தாங்க. சொன்னார் ரூஃப் டாப் அம்யூனிட்டிஸ் நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கு. மற்ற அப்பார்ட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நிறைய அம்யூனிட்டிஸ் சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கும்போது எல்லாமே மோஸ்ட்லி கிட்ஸுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, பிளேஸாக இருந்தாலும் சரி, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் லைக் நாட் ஓன்லி கிட்ஸ், ஸோ ஈவன் லைக் அடல்ட்ஸு, ஈவன் லைக் சீனியர் சிட்டிசன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு வயசான காலத்தில் வந்து கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப பெட்டராகவே இருக்கு. ஸோ எங்களுக்கு மோஸ்ட்லி நாங்கள் பார்த்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வாஸ்துப்படி எதுவுமே கிடைக்கல. பட் இது வந்து வாஸ்துப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கு. ப்ரைஸும் வந்து பட்ஜெட் வந்து மிட் ரேஞ்சில் இருக்கு. ரொம்ப ஹையாக போக தேவையில்லை. ஒரு ஐ மீன் சிங்கிள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து 4 பேர் அகாமடேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். 3 BHK எடுத்தாலும் சரி, 2 BHK எடுத்தாலும் சரி, பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஃபீட்பேக் சார். தேங்க்யூ. எல்லாருக்குமே வீடு கிடைக்கணும் அப்படிங்கிறது சரௌண்டிங்ஸ்ல நிறைய பில்டர் வந்து தே ஆர் பிளானிங் ஹேண்டிங் ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. எங்கேயுமே வந்து இந்த பட்ஜெட்ல கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வரதா இருந்தால் உங்களுக்கு we are giving discount also கொடுத்துருக்கோம். யூசிங் மைவான் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் கான்கிரீட். ஸோ என்னென்ன சரௌண்டிங்ல 7 ஸ்கூல்ஸ் இருக்கு உங்களுக்கு. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் நியர்பை பிளேஸ்லேயே இருக்கு. வந்து சென்னை வந்து அர்பனைசேஷன் ஆயிட்டு இருக்கு. பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கும், ஆக்சிஜன் லெவல் நல்லா இருக்கும், உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் நல்லா இருக்கும். இட்ஸ் a மெயின் அட்வான்டேஜ். ஸோ ப்ரைஸும் அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல கொடுக்குறோம். நிறைய பேருக்கு வந்து ஒரு வீடு வாங்குறது வந்து ஒரு எமோஷனல் சார். கண்டிப்பாக பவுண்ட் ரோட்ல ஒர்க் பண்றாங்க, இல்லை டி நகர்ல இருக்காங்க, அங்கெல்லாம் அவங்க வீடு பார்க்க முடியலன்னா, அமையலை அப்படின்னா பட்ஜெட் கிடைக்காது. கண்டிப்பா அங்கெல்லாம் நம்ம க்ரோஸ் கணக்குல தானே போயிட்டு இருக்காங்க. கரண்ட் ரெண்டல் ரேட் நீங்க கூகுள்லயே செக் பண்ணிக்கலாம். 25,000 போயிட்டு இருக்கு 2 பெட்ரூம். சிங்கிள் பெட்ரூமே 16,000 ரூபாய் போயிட்டு இருக்கு. எது நீங்க வாங்கி போட்டாலும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் சரி, நீங்க ஸ்டே பண்றதுக்கு வாங்கினாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இமிடியேட்டாவே வந்து கண்டிப்பா நடக்கும். போதே டெவலப்மெண்ட் வரும்போதே ஒரு லோ பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணோம்னா நல்ல ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு அசெட் சேர்த்து வச்ச மாதிரி கூட வந்து இருக்கும். கண்டிப்பா வாங்க, சைட் விசிட் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன். அப் டு 5 lakhs வரை ஆஃபர் இப்போ கரண்டா போயிட்டு இருக்கு. ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. அதை மிஸ் பண்ணீங்கன்னா பிரைஸ் ஆல்சோ ரிவைஸ்ட் ஆனது 500 rupees per square feet within a few days. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. வில் அரேஞ்ச் த கேப் அண்ட் சைட் விசிட். சென்னை ப்ராப்பர்ட்டி சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கேட்டர் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சென்னையில் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ட்டு நம்மள நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் சென்னையில் விற்கக்கூடிய விலைவாசிகள், சென்னையில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட விலையெல்லாம் வந்து பார்த்தோம் நம்ம எல்லாராலுமே அஃபோர்ட் பண்ண முடியாத ப்ரைஸில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம கையில் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தாலே வந்து போதும். சென்னையில் ஒரு சொந்த வீடு கனவு வந்து நம்மளால் நனவாய்க்க முடியும். ஸோ உங்களுக்காக ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் வித் பேங்க் லோன் வந்து போகிற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே எடுத்து வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து ரெசிடென்ஷியல் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்டல் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஆப்டாக இருக்கும். சுற்றி வந்து ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் மத்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து லான்ச்சுமே வந்து பண்ணியிருக்காங்க. வித்தின் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ரிசியேஷனாக இருக்கும், நல்ல டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணெதிரே நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். சென்னையில் ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து மிஸ் பண்ணிட்டோன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ டேரக்ட் பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு சொத்தை வந்து நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். ஸோ வாங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட்டோட டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போயிட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு எல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஃபுல் ப்ராஜெக்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சீனியர் மேனேஜர் மிஸ்டர் சரவணகுமார் வந்து நம்மளோட வந்திருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிட்டு இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது, ஸோ என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத டேரக்ட் பில்டர் ஸ்டாஃப்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வெல்கம் சார். ஹலோ சார். சார் எப்படி இருக்கீங்க? ஓகே சார். ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ப்ராஜெக்ட் ஒரு 2-3 வீடியோ வந்து போட்டிருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கிறதா பில்டர் சைடில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்மளோட சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்கள். ஓகே சார், இப்போ இங்கே நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து என்னென்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, ப்ளஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாரெல்லாம் வந்து வாங்கலாம், ஸோ யாருக்கெல்லாம் வந்து அஃபோர்ட் ஆகும், ப்ளஸ் சைட் சுற்றி என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஸோ உங்களோட மேனேஜர் கேட்டகரியில் நீங்களே வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக. ஓகே சார்.
ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு இந்த வேர்ல்ட் ஆஃப் ஜாய் சிறுசேரி சிப்காட் பக்கத்துல இருக்கு. ஓகே சார். மெயினா பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மொத்தம் 3 ரூட் இருக்கு சார். ஓகே சார். ப்ராஜெக்ட்டுக்கு வரதுக்கு. ஓகே. ஒன்னு வந்து ஓஎம்ஆர் வழி வரலாம். ஓகே. அண்ட் அனதர் ஒன் இஸ் வண்டலூர் கேளம்பாக்கம் ரூட்லயும் வரலாம். சரி. ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பேக் சைடுல பெரும்பாக்கம் ரூட்லயும் வரலாம். ஓஹோ. ஓகே. ஆலம்பூர் வழியும் வரலாம். சிட்டில இருந்து வரவங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரல்ல நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. சூப்பர். இன்னைக்கு டிராஃபிக் ஆகும்போது நீங்க 3 ரூட்ல எந்த ரூட் எடுத்தாலும் நீங்க வந்து உங்க இடத்துக்கு ரீச் ஆயிடலாம். ஸோ டோட்டலா 11 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. 11 ஏக்கர்ல we are planning around 8 hours பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இந்த 8 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப A டவர், B டவர், C டவர் மொத்தம் 3 இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. சரி. ஓகே. அதே மாதிரி ஸ்டுடியோ அண்ட் 1 BHK ரெண்டு கான்செப்ட் பண்ணிருந்தோம். மோரலஸ் ஸ்டுடியோ முடியிற ஸ்டேஜ்ல இருக்கு. 1 BHK இப்ப கொஞ்சம் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கு. அண்ட் 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் இப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் ஃப்ளோர் வைஸ் நாங்க செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. சரி. ஓகே. ஸோ இதோட பட்ஜெட் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா பிளானிங் அரௌண்ட் எல்லாருக்குமே வீடு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அர்பன் ரைஸோட மெயின் மோட்டிவ். அதுக்காண்டி தான் அந்த கம்பெனி ஆரம்பிச்சது. ஸ்டார்டட் வித் 31 lakhsல இருந்து நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓஹோ. ஓகே. மெயினா இவ்வளவு அம்யூனிட்டிஸும் கொடுத்துட்டு வித் கேட்டட் கம்யூனிட்டி வித் பிரீமியம்ல வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுக்குறேன். சூப்பர் சார். ஓகே. ஸோ 31 lakhsல இருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 பெட்ரூம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 56 lakhs வரும். ஓகே. 3 பெட்ரூம் எடுத்தீங்கன்னா அரௌண்ட் 60 lakhs பிளஸ் வரும். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரைய we have இந்த ரேஞ்சில் கொடுத்தாலும் ஸோ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். we have 3 type of amenities பிரிச்சிருக்கோம். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரூஃப் டாப் அம்யூனிட்டிஸ். சென்னையில வந்து எந்த பில்டருமே வந்து ரூஃப் ஆக்சஸ் பண்ண விட மாட்டாங்க. நம்ம ரூஃப் டாப்லயும் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அது ஒரு 75,000 ஸ்கொயர் ஃபீட். அதுலயே உங்களுக்கு வந்து கோவர்க்கிங் ஸ்பேஸ், ஓப்பன் ஏர், ஆம்பி தியேட்டர், அதுலயே ஒரு 20 அம்யூனிட்டிஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு 45,000 ஸ்கொயர் ஃபீட் கிளப் ஹவுஸ், பெரிய கிளப் ஹவுஸ். அதுல ஒலிம்பிக்ல இருந்து ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஜிம்ல இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். உள்ளே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அண்ட் 1 ஏக்கர் தனியா பார்க் வேற கொடுத்துருக்கோம். அந்த பார்க்ல தான் உங்களுக்கு வந்து பேட்மிண்டன் கோர்ட், ஷட்டில் கோர்ட், கிரிக்கெட் நெட் பிளஸ் ஃபுட்பால் கோர்ட் எல்லாமே உள்ளே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, கிட்ஸா இருந்தாலும் சரி, அடல்ட்ஸா இருந்தாலும் சரி, 3 பேருக்குமே டிவைட் பண்ணி தான் அந்த 1 ஏக்கர் பார்க் பிளான் பண்ணிருக்கோம். ஓகே. ஓகே. ஸோ தேர்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்தவரை சார் சரௌண்டிங்ஸ்ல நிறைய பில்டர் வந்து they are planning ஹேண்டிங் ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. எங்கேயுமே வந்து இந்த பட்ஜெட்ல கிடையாது. வந்து பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 lakhsல இருந்து 60 lakhs தான். பட் நீங்க ப்ராப்பர்ட்டின்னு ஆரம்பிச்சாவே மினிமம் 70 to 80 lakhs குறைஞ்சி எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடையாது. உங்க ஓஎம்ஆர்ல வந்து இருக்காது. ஏன்னா ஓஎம்ஆர் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன்னா மெயினா வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் இருக்கு. கரெக்ட். ஸோ அதுல நீங்க வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல நீங்க வந்து ஓகே சார். ஓகே. ஸோ 80 lakhs 90 lakhs குறைஞ்சி எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடையாது. நம்ம வந்து 3 பெட்ரூமே உங்களுக்கு வந்து 60 lakhsல கொடுக்குறோம். ஸோ இதுவும் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால நீங்க இந்த ஆஃபர்ல பண்ணாதான் இந்த ரேட் வரும். இல்லைன்னா பிரைஸ் ஆல்சோ ரிவைஸ்ட் அனதர் 400 to 500 rupees per square feet ரிவைஸ் ஆச்சுன்னா ஹார்ட்லி பாத்தீங்கன்னா 7 to 8 lakhs rupees இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே. ஸோ பிஃபோர் தட் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் இதுல இருக்கு. ஸோ எப்போ வேணா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல் அரேஞ்ச் த கேப் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ உங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃப்ரீ தான் உங்களுக்கு. டைரக்டா வந்து நீங்க சைட் பாருங்க, லொகேஷன் பாருங்க. பிளஸ் மாடல் ஃபிளாட் we have 2 bedroom 3 bedroom ரெண்டுக்குமே இருக்கு. வந்து பார்த்துட்டு நீங்க யூனிட் சார்ஜ் செலக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வரதா இருந்தா உங்களுக்கு we are giving discount ஆல்சோ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆஃபரை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஸோ அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியை பத்தி யூசிங் மைவான் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் கான்கிரீட், பிரிக்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது. ஸோ கடைசியா நான் என்ன சொல்றேன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது 3 திங் நம்ம கன்சிடர் பண்ணோம் சார். ஒன் இஸ் லொகேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் நியர்பை ஸ்கூல்ஸ், காலேஜஸ். தேர்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல். ஸோ இது 3மே பக்கத்துலேயே இருக்கு உங்களுக்கு. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் பக்கம் 1.5 கிலோமீட்டர். ஸோ செகண்ட் திங் என்னன்னா ஸ்கூல், காலேஜஸ். நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து அப்படியே வெளியில நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்பிபி ஸ்கூல் இருக்கு. ஸோ இன்னொன்று சரௌண்டிங்ல 7 schools இருக்கு உங்களுக்கு. எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ஸ் தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர்ல காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிட்டாங்க. குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அண்ட் அப்போலோ இருக்கு, செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் நியர்பை பிளேஸ்ல இருக்கு. அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஜோன் பாத்தீங்கன்னா அது நான் சொல்ல மறந்துட்டேன். என்டர்டைன்மெண்ட் ஜோன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீக்கெண்ட்ஸ்ல வந்து எல்லாருமே ஒரு என்டர்டைன் ஈவினிங் ஒரு வீக்கெண்ட் போகணும் அப்படின்னா எல்லாரும் ரொம்ப லாங்கா போக வேண்டியது இருக்கு. பட் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்திலேயே மெரினா மால் இருக்கு, விவேரா மால் இருக்கு. ஸோ பக்கத்திலேயே பீச், கோவலம் பீச் இருக்கு உங்களுக்கு. எங்க வேணா நீங்க போய்க்கலாம் ஈஸியா. இங்க இருந்து எடுத்தீங்கன்னா ஈஸியா another 6 to 7 கிலோமீட்டர்ல நீங்க ரீச் பண்ணிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு. இந்த மாதிரி டைமிங்ல நீங்க புக் பண்ணுங்க. இந்த டைமிங்ல நீங்க புக் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 9 floors வரை வந்துருச்சு. ஸோ அனதர் அப்ப ஏற உங்களுக்கு பிரைஸ் ஆல்சோ they are increasing. ஸோ இன்னைக்கு 60 lakhsல பார்த்தோம் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க. இன்னொரு 6 மாசம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா
மினிமம் 70 to 80 lakhsல இருக்கும் ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு அப்ரிஷியேஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நீங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ணாம வீடியோ பார்த்து எந்த அளவுக்கு சீக்கிரமா நமக்கான பேசிங்கா இருக்கட்டும், நமக்கான பிடிச்ச ஃப்ளோர்ல வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் மெயின் திங் என்னன்னா பேக் சைடுலாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு. ஓகே. ஸோ அது காரணி 3500 ஏக்கர் இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ். இன்னைக்கு வந்து சென்னை வந்து அர்பனைசேஷன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து பொல்யூஷனால நிறைய டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கின் அலர்ஜிஸ் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குன்னா பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும், ஆக்சிஜன் லெவல் நல்லா இருக்கும், உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் நல்லா இருக்கும். இட்ஸ் அ மெயின் அட்வான்டேஜ். சூப்பர் சார். ஓகே, சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இப்போ ஏன்னா இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சரி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் தான் வந்துருக்கு. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து சூட் ஆகுமா, இல்லை ஏன்னா இப்போ மெட்ரோ நீங்கள் வந்து சொல்கிறதுனால சிட்டியில் வந்து போயிட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்டாக வந்து இருக்குமா, ஸோ அவங்களும் வந்து வாங்கிக்கலாமா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு வீடு வாங்குறது வந்து ஒரு எமோஷனல் சார். கண்டிப்பாக சார். நான் பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 15 years எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வீடு வாங்குறது வந்து ஒரு எமோஷனல். கண்டிப்பாக சார். ஸோ இன்னைக்கு எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியல. சென்னையில் வந்து மினிமம் வந்து 80 lakhs 90 lakhs 1 crore மேலே தான் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஈவன் அபார்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மெட்ரோ இருக்கிறதுனால இப்போ சிட்டிக்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே ஒரு மவுண்ட் ரோட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை டி நகரில் இருக்காங்க, அங்கெல்லாம் அவங்க வீடு பார்க்க முடியலன்னா அமையலை அப்படின்னா பட்ஜெட் கிடைக்காது. கண்டிப்பா அங்கெல்லாம் நம்ம குரோஸ் கணக்குல தானே போயிட்டு இருக்கு. அங்கேயுமே ரீசேல் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம பட்ஜெட்ல அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சபிலிட்டி இல்லாத இடத்துல நீங்க புக் பண்ணலாம். ஆக்சபிலிட்டி இருக்கு. மெட்ரோ வர்றதுனால உங்களுக்கு 60 lakhs 56 lakhsலேயே 2 bedroom கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அது மாதிரி பெருசா இஎம்ஐயும் வராது உங்களுக்கு. ஹார்ட்லி நீங்க ரெண்டல்ல இருந்தீங்க அப்படின்னா யூ வில் பே கேட்டட் கம்யூனிட்டின்னு போனீங்கன்னா மினிமம் வந்து 20,000 25,000 குறைஞ்சி எங்கேயுமே வீடு. கண்டிப்பா சார். ஆமா. ஸோ வி ஆர் கிவிங் அனதர் ஒரு 10,000 15,000 போட்டிங்கன்னா நீங்கள் சொந்த வீடு வாங்கிடுவீங்க. 20,000 நீங்கள் வாடகை கொடுக்கறதுக்கு கூட ஒரு 15,000 போட்டிங்கன்னா சொந்த வீடு ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஸோ ஐடி கம்பெனிஸ் பொறுத்தவரையா சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 ஐடி கம்பெனிஸ் சிப்காட்டுக்குள்ளேயே இருக்கு. ஏன்னா சிப்காட் வந்து ஒரு 1000 ஏக்கர் ப்ராஜெக்ட். 1000 ஏக்கர்ல உங்களுக்கு வந்து டிசிஎஸ் ஓட ஹெட் குவார்டர்ஸே இங்கே தான் இருக்கு. எக்ஸாவர், சின்டெல், சோப்ரா, கேப்ஜெமினி, ஸோ அதானியோடது பிளஸ் ஏர்டெல். ஸோ அப்கமிங் டிசிஎஸோட ஃபேஸ் 2 கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. சிஃபியோட டேட்டா சென்டர் வருது. ஸோ ஆல்ரெடி ஒரு 1.5 லட்சம் பேர் ஒர்க் பண்றாங்க. இன்னும் அனதர் ஒரு 30,000 40,000 பீப்புள் வருவாங்க. ஸோ கரண்ட் ரெண்டல் ரேட் நீங்க கூகுள்லேயே செக் பண்ணிக்கலாம். 25,000 போயிட்டு இருக்கு 2 bedroom. 3 bedroom எடுத்துட்டீங்கன்னா 28,000 போயிட்டு இருக்கு. ஸோ கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். சிங்கிள் பெட்ரூமே 16,000 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஸோ எது நீங்க வாங்கி போட்டாலும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் சரி, நீங்க ஸ்டே பண்றதுக்கு வாங்கினாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இமிடியேட்டாவே வந்து கண்டிப்பா இருக்குது சார். சூப்பர் சார். ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து 10 கிலோமீட்டர்ல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஏன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால நிறைய டெவலப்மெண்ட். பஸ் ஸ்டாண்டை சுத்தி ஒரு 10 கிலோமீட்டர் ரேட் வந்து அதாவது ஒரு நாளைக்கு அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆயிடுச்சு. ஆமா சார். ஏன்னா இன்னைக்கு சிட்டி டெவலப்மெண்ட்டை விட சிட்டிக்கு வெளியில தான் எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டெவலப்மெண்ட் வரும்போதே ஒரு லோ பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணோம்னா நல்ல ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு அசெட் சேர்த்து வச்ச மாதிரி கூட வந்துடும். கண்டிப்பா சார். சூப்பர். மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு ஒரு அசெட்டா இருக்கட்டும். கண்டிப்பா வாங்க, சைட் விசிட் பண்ணுங்க. ஓகே. நான் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன். அப் டு 5 lakhs வரை ஆஃபர் இப்போ கரண்டா போயிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. அதை மிஸ் பண்ணீங்கன்னா பிரைஸ் ஆல்சோ ரிவைஸ்ட் ஆனது 500 rupees per square feet within a few days. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. வில் அரேஞ்ச் த கேப் அண்ட் சைட். சரிங்க சார். இப்போ இது நமக்கு அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கன்னா நமக்கு பேங்க் லோன் நம்ம சாலிடாக நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து என்ன பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து பேங்க் லோன் பண்ணுறோம்? ஸோ நம்ம கையில் ஹேண்ட் கேஷ் இனிஷியல் அமௌண்ட்டாக எவ்வளோ இருந்தால் போதும்? அதை பற்றி சொல்லிடுங்க. ஸோ பேங்க்ஸ் பொறுத்தவரை ஆல் பேங்க்ஸ் வி ஆர் டைப் சார். ஓகே. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 10% எக்ஸாம்பிள் இப்போ 60 lakhs ப்ராப்பர்ட்டி வேல்யூனா நீங்கள் 6 lakhs பேமெண்ட் பண்ணால் கையில் ஒரு 6 lakh இருந்தாலே போதும். பேலன்ஸ் வில் அரேஞ்ச் த லோன் ஃபெசிலிட்டிஸ். எல்லா பேங்க்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். HDFC, ஆக்சிஸ், SBI எல்லா பேங்க்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ப்ரைவேட்டாக உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பண்ணுறதா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ அப்படிங்கும்போது நீங்கள் 30 lakhsலேருந்து ஸ்டார்டிங் பண்ணும் போது அப்போ 3 lakhsல இருந்தாலே நம்ம சென்னையில் ஒரு சொந்த வீடு வந்து நம்ம வந்து 3 lakhs இருந்தாவே போதும். நீங்கள் சென்னையில் சொந்த வீடு வந்து வாங்கிக்கலாம். அது நான் கேரண்டி. சூப்பர் சார். ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் சாரோட டேரக்ட் நம்பர் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு சொத்தை வந்து நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.